அனைவருக்கும் காலை வணக்கம். இது என்னுடைய புதிய சேனல் மரநிழல் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்களை பேசும். ஏன்னா இன்றைக்கி சுற்றுச்சூழல் வந்து நம்ம வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத பகுதியாக மாறிவிட்டது. இதன் தாக்கத்தை நம்ம வந்து வெளிப்படையாக உணர ஆரம்பிச்சிட்டோம். இப்போல்லாம் எல்லாருமே இதை பற்றி பேசுகிறோம். அதனால் உலகத்தில் உள்ள கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங்லேருந்து உள்ளூரில் உள்ள ஏரிகள் பற்றி கூட நம்ம வந்து கவலைப்பட வேண்டும். அது மாதிரி டெம்பரேச்சர் வந்து நம்ம பார்க்குறோம் 40, 41, 42 நம்மளால் தாக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஹீட்டை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஃப்ளட்டிங்கும் நிறைய வருது. இதெல்லாம் என்ன சடன் ஃப்ளட்டிங்லாம் நிறைய நடக்குது நாடு முழுக்க. ஸோ இதெல்லாம் எதனால் அப்படிங்கிறலாம் நம்ம வந்து விவாதிக்க வேண்டியிருக்கு. அரசு தரப்பில் ஒரு சொல்லிகிட்டே இருக்காங்க நிறைய விஷயங்களை. அவங்க அதை உலக நீதிகளுக்கு ஏற்பபடி தங்களுடைய கொள்கைகள்லாம் வகுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவுக்கு சுற்றுச்சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்குது. அது வந்து எண்ணற்ற பிரச்சனைகளை மக்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்குது. அதனால் இது சம்மந்தமாக நம்ம வந்து பீப்புள் சைட்லேருந்து நம்ம விவாதிச்சே ஆகணும். அதுக்காக தான் இந்த மரநிழல்ங்கிற இந்த யூடியூப் சேனல் அது சம்மந்தமாக விவாதிக்கும். நிச்சயமாக உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள், நம்ம விவாதிப்போம், ஒரு முடிவெடுப்போம், அரசுக்கு பரிந்துரைப்போம், எல்லாம் செய்யலாம். இதில் வந்து நம்ம இதை கண்டிப்பாக முன்னெடுத்துக்கு செல்ல வேண்டிய சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறோம். இப்போது நாளைக்கு நடக்கிற வாக்கத்தான் பற்றி தான் நம்ம முதல் பதிவு நாளைக்கே நடத்துகிறோம் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து முக்கியமான வாக்கத்தான் என்னென்னா, இன்றைக்கி யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அவர் லேண்ட் அவர் ஃப்யூச்சர் அப்படிங்கிற அந்த தீமில் இந்த வருஷ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயை கொண்டாடுறாங்க. இது என்ன காரணம்னா, லேண்ட் ஆக்குபேஷன்னால தான் இந்த உலகத்தில் உள்ள மெயினாக ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது போக உங்களுக்கு பார்க்குறீங்க ஃபாசில் ஃபியூயல்ஸால் ஏர் பொல்யூஷன், அப்புறம் கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங் இதெல்லாம் நடக்குதுங்கும்போது அதெல்லாம் அப்பப்போ ஸ்டடி பண்ணி சயின்டிஸ்ட்லாம் வேர்ல்டு முழுக்க ஸ்டடி பண்ணி அது என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி அது யூஎன் அதுக்கான ஒரு ஏஜென்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அதில் இந்த வருஷ தீம் வந்து அவர் லேண்ட் அவர் ஃப்யூச்சர். எவ்வளோ சரியான நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பொருத்தமான ஒரு தீம்னு நம்ம பார்க்கலாம். இருப்போம் என்னென்னா, பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் நம்ம பார்க்குறோம். அது ராம்சர் சைட்னா என்ன, உலகம் முழுக்க உள்ள நாடுகள் கூடி எல்லா மார்ஷ்லேண்டையும் பாதுகாக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டு அதில் எந்தெந்த நாடுகளில் முக்கியமான மார்ஷ்லேண்டு அதை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியது. அதில் ஒன்று மார்ஷ்லேண்டில் வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், அது வந்து ராம்சர் சைட்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. 2005 அது 6000 ஹெக்டேர் இருந்த இடம் இன்றைக்கி வந்து 600 ஹெக்டேராக மாறி போயிருக்கு. அதுலேயும் ஒரு பார்க்கு அது மாதிரி கட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருது. ஃபுல்லாகவே கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் லேண்டு எல்லாமே என்கரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு வடிவத்தில் இருக்குது. இருந்தாலும் இருக்கிற அந்த மார்ஷ்லேண்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்ம போராட வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி லேண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து வாட்டர் பாடிஸில் வந்து கட்டப்படும்போது கண்டிப்பாக அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளட்டிங்கு, எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. இப்போ போன வாரம் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 1988 17% தான் உங்களுக்கு கமர்ஷியல் பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அது 48% மாறியிருக்கு. அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து 42%லேருந்து 19% குறைஞ்சிருக்கு. ஃபாரஸ்ட் ஏரியா வந்து 19%லேருந்து 6% குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க. இதனால தான் ஹீட் ஜாஸ்தியாக இருக்குங்கிற அந்த ஸ்டடியில் சொல்கிறாங்க அவங்க. அதுக்கான அப்போ என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அர்பன் என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது மாதிரி ஹேஃபசார்ட் பிளானிங் ஒன்றுமே கிடையாது. யாருக்கு வேணால் எந்த இடத்துல வேணால் வீடு கட்டிக்கோ, எங்கே வேணால் கமர்ஷியல் பில்டிங் கட்டிக்கோன்னு நம்ம கொடுக்குற லைசன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுது. ஸோ அந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய இடங்களில். நாங்கள் ஈவாக் போயிருக்கோம், கடந்த 1.5 வருஷம் போகிறோம், 28 ஈவாக் போயிருக்கோம். எல்லா லேக்கும் என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா எல்லா லேக்குமே 1/4 தான் நீங்கள் இருக்குது இப்போது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒட்டி தான் நம்ம இந்த வாக்கத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
இதில் வந்து இன்னொன்று பாருங்கள், டெல்லியில் போன ஒரு 10-15 நாள் முன்னாடி ஒரே வாட்டர் கிரைசிஸாக இருந்தது. என்ன வாட்டர் கிரைசிஸ் அப்படின்னா, சுத்தமாக தண்ணியே கிடையாது அங்கே. அந்த வாட்டர் மினிஸ்டர் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க, எனக்கு தண்ணி இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ பாருங்கள், 2-3 நாள் முன்னாடி மழை வந்து ரோடு ஃபுல்லாக ஃப்ளட்டு. ஆசிஷோட வீடுலேயே தண்ணி ஃப்ளட்டட். இது என்ன கான்ஃப்ளிக்ட், என்ன கான்ட்ராடிக்ஷன் இப்படி நடக்குது? இதுக்கு பிளானர்ஸ் கவர்மெண்ட்டுக்கோ எந்த சொல்யூஷனும் இல்லை இவங்கள்ட்ட. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ. கவர்மெண்ட் வந்து அர்பன் பிளானிங்கை ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், ஏர் பொல்யூஷன் கண்ணாபின்னான்னு இருக்குது. வாட்டர் பொல்யூஷன், சுவேஜ் வாட்டர் வந்து நம்மளோட நார்மல் வாட்டரோட மிக்ஸ் ஆகிறதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயமா இன்றைக்கி இருக்குது. உலகத்திலேயே இந்தியாவில் ரொம்ப ரொம்ப இவ்வளவு வளர்ந்த ஒரு நாடு, இவ்வளோ ஒரு செல்வாக்கான ஒரு நாடு, ஆனால் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் விஷயத்தில் ரொம்ப மோசமாக பின்தங்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படை விஷயங்களே, ஒரு நலன்களே கவனிக்கப்படலைங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த வாக்கத்தானில் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்குறோம். உலகத்தில் உள்ள கிளைமேட் சேஞ்சை பார்க்குறோம், குளோபல் வார்மிங்கை பார்க்குறோம், உள்ளூரில் இந்த நாட்டில் உள்ள வெவ்வேறு கண்டிஷன்ஸ் பார்க்குறோம். என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸு, கிளைமேட் சேஞ்ச் எப்படிலாம் பாதிக்குதுங்கிறத பார்க்குறோம். நம்ம சென்னையில் எப்படிலாம் பாதிச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ஓப்பன், ஒன்றும் சீக்ரெட்டே கிடையாது. யாருக்கும் வந்து இதில் வந்து மறைச்சிலாம் இதில் ஒன்றும் இல்லை. எல்லாமே சீக்ரெட்டாக எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் வெளியே தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒட்டி தான் நம்ம இந்த வாக்கத்தான் ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். ஃப்யூச்சர் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு பின்னாடி இது எப்படி பில்டப் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வாக்கத்தானோட எய்ம். இதில் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் என்விரான்மெண்ட் அவேர்னஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன். இதில் வந்து இந்த வாக்கத்தான நம்ம தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் இனாகிரேட் பண்ணுறாரு. அவரும் கூட நம்மளோட வாக் பண்ணுறாரு. அது மாதிரி நம்ம லைன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எம் ஸ்ரீதர் வந்து 324M டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், அவர் வராரு. அவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அதுபோக நிறைய அரிமா சங்கங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதுபோக நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. வெவ்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது தவிர ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ்லேருந்து நிறைய வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லோக்கலில் லேக்ஸில் சம்மந்தமான இஷ்யூஸ்லாம் நிறைய வருது இல்லையா, அதை ஒட்டி அவங்களும் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1500-2000 பேரை நாங்கள் இதில் மொபிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எங்களுக்கு. இது வெறும் மொபிலைஸ் பண்ணுறதோட மட்டுமே இல்லை, இதை ஃப்யூச்சரில் வந்து இதை கண்டிப்பாக ஒரு பெரிய மாபெரும் இயக்கமாக மாற்றணும். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணால் தான் அவங்கவுங்க லெவலில் என்னென்ன பண்ண முடியுமோ, கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, இந்த சொசைட்டிக்கு வருங்கால சந்ததியருக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இந்த வாக்கத்தான் நடத்தப்படுகிறது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் 6 மணிக்கு பள்ளிக்கரணை மாஸ்டர்லைன் பக்கத்தில் லோட்டஸ் பான்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்துடுங்க. அங்கேருந்து 6:30க்கு நம்ம எல்லோரும் வாக்கத்தான் போவோம். நேராக காயிதே மில்லத் காலேஜுக்கு போயிட்டு அங்கே முடிவடைகிறது 2.5 கிலோமீட்டர். நம்ம வந்து ஒரு நல்ல துவக்கமாக யுனைடெட் நேஷன்ஸோடைய தீமை நம்ம பாதுகாக்கும் விதமாக நம்ம வந்து இந்த வாக்கத்தானில் பங்கெடுப்போம். நல்ல நாட்டுக்கு நமது முக்கியமான தொண்டாக இதை நம்ம நினைக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் மர நிழல்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.